வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம். ராகி தோசை. நான் அதுக்காக 2 கரண்டி அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு ரவை. இந்த தோசைக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்ச பிறகு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதில் போட்டிருக்க ரவை கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 1 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விடும் போதே இந்த கேரட் வெங்காயம்லாம் பாதி அளவுக்கு வெந்துடும். இப்போ வதக்கியாச்சு. மாவும் கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. அந்த மாவில் நம்ம தாளித்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க, தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை தவா நல்லா காஞ்சதும் அதில் இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் மாவை. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுற்றி எண்ணெயும் ஊற்றிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தோசையை வேக வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக செவந்து வரட்டும். திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான 10 நிமிஷத்தில் செஞ்சிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. சும்மா இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பற்றி இந்த மாதிரி கேழ்வரகு மாவு தோசை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஏதோ ஒரு சட்னி, தேங்காய் பொட்டுக்கடலை சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ வச்சு சாப்பிட்லாம். ஆனாலும் இந்த தோசை தொட்டுக்க இல்லாமல் சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம், கேரட்டு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டின்னர் ரெசிபியாகவும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.